பிரியமானவர்களே, ஆண்டவர் பெரியவர். இந்நாளிலே நான் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவதற்கு முன்பு எல்லாரையும் பிரைஸ் இம்மானுவேல் அசெம்பிளி திருச்சபைக்கு வருக வருக என்று நான் வரவேற்பது உண்டு. So as my practice is, I would like to first of all welcome all of you to Praise Emmanuel Assembly and welcome to the Christmas special service. God bless all of us. தேவன் தானே நம்ம எல்லாரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற வேத பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 7 வரையிலும். Our scripture lesson for today comes from Luke's Gospel chapter 2 verses 1 to 7. It was read for us in both languages, both in Tamil and followed by in English. நமக்கு லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 1 7 வரையிலும் இந்த வசனங்கள் நமக்கு வாசிக்கப்பட்டது. தமிழிலும் பின்பு ஆங்கிலத்திலும் வாசிக்க கேட்டோம். I have chosen this as my theme. Jesus, our greatest gift. இயேசு மிக சிறந்த பரிசு. ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். ஆமென். இந்த பண்டிகை ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பண்டிகை. This celebration is very special compared to any other celebration because it talks about Jesus who came into this world as a gift for all of us. Shall we say amen? இயேசு இந்த உலகத்திற்கு அவர் ஒரு பரிசாக அவர் வந்த தெய்வம் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, முன்னுரையாக as an introduction, I want to speak about how the world looks at Christmas. உலகம் கிறிஸ்மஸை எப்படி பார்க்கிறது? உலகம் கிறிஸ்மஸை ஒரு கிறிஸ்தவர்களுடைய பண்டிகை என்று பார்க்கிறது. உலகமும் கொண்டாடுகிறது. Sometimes if you will compare the celebration out there and how we celebrate as to how we prepare, sometimes we may lose to them. வெளியில நீங்க பார்த்தீங்கன்னாக்கா மெகா மால்ஸ் எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க செய்திருக்கிற கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கே ஆச்சரியமா இருக்குது. அப்படி செய்திருக்கிறாங்க. அப்போ நம்ம கூட தோத்து போயிடுவோம் நினைக்கிறோம். உலகத்தான் கொண்டாடுகிறது நம்மோட ஒப்பிட்டு பார்த்தாக்கா. You know, I want to talk about how the world celebrates. You know, when you talk about Christmas, they will talk about buying gifts. We too buy gifts, of course. Christmas என்றால் பரிசு வாங்கணும். கிறிஸ்மஸ் என்றால் பிரியமானவர்களே வீட்டை அலங்கம் பண்ணணும். கிறிஸ்மஸ் என்றால் சென்டா கிளாஸ். சென்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் தாத்தா. சரியா? நம்ம பசங்க கேரல்ஸ் போய் வரும்போது ஆல்மோஸ்ட் ஆல் தி ஹவுசஸ் I was able to be with them. இவங்க டான்ஸ் ஆடுறதை பார்க்கறதுக்கு எனக்கே ஆச்சரியமா இருக்குது. இந்த வேஷத்தை போட்ட பிற்பாடு எப்படி ஆடுறாங்க பசங்க அப்படின்ட்டு. I was surprised. பட் பிரியமானவர்களே, is Christmas Santa Claus? Is Christmas decoration? Is Christmas only buying gifts? இன்றைக்கு உலகம் கொண்டாடுகிறது. ஆனாலும் we are understanding that Christmas is not just that. Christmas என்பது அது மட்டும் அல்ல. Christmas என்பது இயேசு தெய்வம் இந்த உலகத்திற்கு நமக்காக வந்தார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். Christmas is God in the form of Jesus who intervened and was born as a child in the manger. பிரியமானவர்களே, 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு இந்த உலகத்திற்கு மனித ரூபம் எடுத்தார். Jesus came into this world and he took the lowest position in this world. And in the உலகம் உடப்பட்ட உலகம். The world was a broken world because of the sins of mankind. மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக
உலகம் பாவம் நிறைந்ததாய் இருந்தது. உடப்பட்ட ஒரு உலகம். இந்த உடப்பட்ட உலகத்துக்குள்ளார இயேசு மனித அவதாரம் எடுத்து அவர் வந்தார். ஏன்? why did he come for into the world in a broken world? Why? Because he wanted to bring salvation to you and me. அவர் உனக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொண்டு வரத்தக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார். He wanted to bring hope for us who are hopeless. நம்பிக்கை அற்ற நமக்கு நம்பிக்கையை கொண்டு வர இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். மற்றும் இயேசு ஏன் வந்தார்? இருள் அடைந்த இந்த உலகம், இருள் அடைந்த நம்முடைய வாழ்வு, our lives were darkened, the world was living in darkness, and the Bible says that Jesus came as a light in the midst of darkness. Shall we say amen? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆக அவருக்கு நான் நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். I remember in the year 1843, I read about this wonderful man called Charles Dickens. சார்ல்ஸ் டிக்கன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன், அருமையான ஒரு மனுஷன். He wrote about this. He wrote and he spoke about a Christmas carol. அவர் எழுதினார் ஒரு புஸ்தகம், a Christmas carol என்று சொல்லி ஒரு புஸ்தகத்தை அவர் எழுதினார். அந்த புஸ்தகத்தை எழுதின அவர் அந்த புஸ்தகத்திலே ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறார். அந்த மனுஷனுடைய பேர் எபினேசர் ஸ்காட்ச். You know, Charles Dickens wrote a book by the name called A Christmas Carol. And in that book, he speaks about a man by the name of Ebenezer Scrooge. All right, இந்த மனுஷனை குறித்து அவர் என்ன எழுதுகிறார்? இந்த மனுஷன் அவர் எப்படி வாழ்ந்தார் என்று எழுதி வர்ணிக்கிறார். He writes as to how this man lived. He was a selfish man. ரொம்ப சுயம் நிரம்பின ஒரு மனுஷன். அவர் பண பைத்தியம் ஆன ஒரு மனுஷன். மனிதர்களே நேசிக்க தெரியாத ஒரு மனுஷன் என்று சொல்லி அவர் எழுதியிருந்தார். He spoke about how Ebenezer was a bitter man. He was a greedy man. பேராசைக்காரன், கசந்த ஒரு மனுஷன், யாரிடத்திலையும் அன்பு காட்டாத ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி இந்த எபினேசரை குறித்து அவன் எழுதி வருகிறான். அப்புறம் இவர் சொல்லுகிறார், ஒரு கிறிஸ்துமஸ் தினத்திலே பிரியமானவர்களே, இவனுக்கு ஒரு விதமான ஒரு அனுபவம் உண்டானதை குறித்து அவன் அங்கே பேசுகிறதை நான் வாசிக்கிறேன். Ebenezer had an experience. What was that experience? I would like to share with you about that experience. அவனுடைய அந்த எபினேசர் என்பவன் அவனுடைய திடீரென்று அவனுடைய சொப்பனத்திலே ஒரு 3 ஆவிகளை பார்க்கிறான். இந்த 3 ஆவிகளும் யார் அப்படின்னா, பழைய காலத்து ஆவி, தற்போது ஆவி, வருங்காலத்து ஆவி என்று சொல்லி அவன் பார்க்கிறான். Ebenezer had a dream, and in his dream he saw 3 kinds of spirit. The first spirit was the spirit of the past. The second spirit was the spirit of the present. And the third spirit was the spirit of the future. பிரியமானவர்களே, அவன் அந்த ஆவியை பார்க்கிறான். அவன் பார்க்கும்போது, அவன் பழைய காலத்தின் ஆவியை பார்க்கும்போது, அந்த ஆவி அவங்கிட்ட பாருங்க பல காரியத்தை வெளிப்படுத்துகிறது. அவன் யாராய் இருந்தான், அவனுடைய கடந்த காலம் எப்படி இருந்தது, இது எல்லாத்தையும், அவன் எப்படி பேராசைக்காரன், அவன் எப்படி யாரையும் நேசிக்காம வாழ்ந்தான், சுயக்காரன், தற்பெருமைக்காரன், இதை எல்லாத்தையும் இன்றைக்கு எப்படி வாழ்கிறான்
என்று சொல்லி அந்த ஆவி அவனுக்கு ஒவ்வொரு அவனுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சுத்தி காட்டுகிறது. அது சுத்தி காட்ட இவனுக்குள்ளார பிரியமானவர்களே ஒரு பயம், ஒரு திகில் வருகிறது. The Spirit was showing him his past. How was his past? And how is his present? And how will his future be if he continues like this? பிரியமானவர்களே, இதை பார்த்த இவனுக்குள்ளார ஒரு திகில் வந்துச்சு பாருங்க. அந்த சார்ல்ஸ் என்பவர் அவருடைய கிறிஸ்மஸ் கேரல்ஸ் என்ற புத்தகத்திலே அவர் எழுதுகிறார். He writes to say as to how he saw these three spirits which actually changed and transformed this man Ebenezer. இந்த எபெனேசர் என்பவன் முற்றிலுமாக மாறினான். ஏன் மாறினான் என்றால், அவனுடைய சுயம் ரூபம் அன்றைக்கு வெளிப்பட்ட போது அவனுக்கு ஒரு தேவன் தேவை என்ற ஒரு உணர்வு வந்துச்சான். அந்த உணர்வு வந்தபோது, when he had this realization that he needed Christ in his life, he had a transformation in his life. அவன் வாழ்க்கை மாறிச்சான். அப்புறம் வசனம் அவனுடைய வாழ்வை குறித்து அங்கே சார்ல்ஸ் எழுதுகிறார். எப்படி அவன் முற்றிலுமாய் மாறினான். How he was totally transformed. He will never help people, now he began to help. He will never spend on people, now he began to spend. யாரையும் உதவி செய்ய மாட்டான், ஆனா இப்போ உதவி செய்கிறான். யாருக்கும் கொடுத்து உதவ மாட்டான், இப்போ கொடுத்து உதவுகிறான். முற்றிலுமாய் மாறினது என்று அவனுடைய வாழ்வை குறித்து எழுதி அருமையான இந்த சார்ல்ஸ் கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்று சொல்லி பிரமித்து போக பண்ணுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்துமஸ் என்றால் உலகம் ஒன்று சொல்லுகிறது. கிறிஸ்துமஸ் என்றால் தேவனுடைய ஆலயத்திலே நம்ம ஒன்று பேசுகிறோம். The world talks about a different kind of a Christmas. But in the church you come, you sit in God's presence, you begin to understand and you begin to realize what Christmas is all about. Just as how Charles spoke about Ebenezer, who lived a selfish life, and when he was prompted, then he was a changed man. My people of God today, இன்றைக்கு உங்களை நான் அழைக்கிறேன், ஒரு மாற்றம் அடைந்த ஒரு வாழ்வை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. A very important Bible verse will come from Isaiah chapter 9 and verse 6. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கவனியுங்கள். For unto us a child is born, unto us a son is given, and the government will be upon his shoulder, and his name will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. நாம் அந்த வசனத்தை கேட்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட ஒரு சின்ன அறிமுகத்தோடு அவன் introduce three things or speak to you of three things about Christmas. Number one, we should learn to humble ourselves. பிரியமானவர்களே, முதல் காரியமாக நாம் தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள்வோம் என்று சொல்லி உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். Let's during Christmas learn to be humble. Right? Scripture verse comes from verse 7. And she brought forth a firstborn son and wrapped him in swaddling clothes and laid him in a manger because there was no room for them in the inn. லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாத இருந்தபடியினால் பிள்ளைய துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உதித்தார். Jesus came into this world
And we know that he was God who came into this world. அவர் தெய்வம் இந்த பூமிக்கு. அவர் ஏழையின் ரூபத்திலே, ஒரு குழந்தை ரூபத்திலே அவர் இந்த பூமியிலே தோன்றினார் என்று பார்க்கிறோம். பிள்ளையை எப்படி கிடைத்திருந்தார்கள்? துணிகளில் சுற்றி. ஒரு குழந்தையை வழக்கமாய் பெற்ற உடனே என்ன செய்வார்கள்? ஒரு துணியிலை சுற்றி. When a child is born, the child is wrapped on a piece of cloth and that we call as swaddling clothes. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. All this speaks about a God coming in the form of a child and just coming into the world, and it speaks about swaddling clothes. எப்படி அவரை துணியிலே சுற்றி கிடத்தினார்கள் என்றெல்லாம் நாம் வாசிக்கும் போது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? பிரியமானவர்களே, இயேசு ராஜாவாக இந்த பூமியில வரல. If he would have wanted, he could have come as the King of Kings and Lord of Lords, but he did not. He chose to come in all humility. தாழ்மையின் ரூபத்திலே, ஏழையின் ரூபத்திலே இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நாம் எல்லாரும் இந்த வேத வாக்கியத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் சொல்லுவோம், praise the Lord, hallelujah. So people of God, Christmas is a time for us to, talk about humility, talk about humbleness, தாழ்மையை குறித்து. ஏன்னா நாம் ஆராதனை செய்கிற ஆண்டவர் அவர் தாழ்மையின் ரூபத்திலே இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். He came in all humbleness. So during Christmas, as God's children, we must learn to be humble before our God. Shall we say amen? பைபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வாசம் பண்றதற்கு சத்திரத்திலே இடம் இல்லை. There was no room for him to be born என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. In that kind of a situation, Jesus was born. So the Bible talks about how in his birth he was rejected. உலகம் புறக்கணித்தது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துக்கு வாருங்கள். Come with me to John chapter 1, and I want you to come to verse 14. It talks about, and the word became flesh and dwelt among us. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. The lowest birth. So I was thinking as to how we can portray this. பிரியமானவர்களே, நான் உடனே ஒரு யோசனை எனக்கு வந்தது பாருங்க. மோசேயை பாருங்கள். மோசே அவன் எகிப்து தேசத்திலே ராஜா வீட்டு பிள்ளையாய் வளர்ந்தான். We all know that Moses, by chance or what, as God's plan was, he was brought up in Egypt as the son of Pharaoh. ஃபாரோவுடைய குமாரனாக அவன் வளர்ந்தான். ஆண்டவர் இந்த மோசேயை எகிப்தில் அவன் வாழும்போது அவனை சந்திக்கல. ஆண்டவர் எப்போது இந்த மோசேயை சந்தித்தார்? அவன் எகிப்தை விட்டு ஓடின போது வனாந்திரத்திலே 40 வருடங்கள் வனாந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, God did not meet Moses when he was, in Pharaoh's mansion in Egypt. But and then after 40 years of life in the Egyptian mansion, Moses was running, and he lived another 40 years in the desert. And the Bible talks about in this 40 years experience is when God came in a burning bush. ஆண்டவர் எரிகிற ஒரு முட்செடியிலே இந்த மோசேக்கு தோன்றினார் என்று சொல்லி நாம் எல்லாரும் கற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் praise the Lord சொல்லுவோமா? Praise the Lord. I will pick up a scripture verse. Come with me to Exodus chapter 3
And I invite you to come to verse 1 and 2. Now Moses was tending the flock of Jethro, his father-in-law. And I will read between the lines. And the angel of the Lord appeared to him in a flame of fire from the midst of a bush. கவனியுங்கள், மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். வசனம் 2 கவனிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனம் ஆனார். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுவோமா? பாருங்க, ஆண்டவர் மோசேக்கு எகிப்துல தரிசனம் ஆகல, அவன் வனாந்திரத்திலே அவன் வாழும்போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். God did not manifest to Moses in Egypt, but it was in the desert. And so people of God, that is how God works in our lives. ஆண்டவர் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்கிறார். He uses an ordinary circumstance, an ordinary situation to intervene in our life. நம் ஆண்டவர் பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள அவர் வர வேண்டும் என்றால் அவர் வித்தியாசமான ஒரு ஆண்டவர். அவர் எப்படி வருவார்னா, நீ எதிர்பாராத நேரத்திலே வருவார். எதிர்பாராத நேரத்திலே, நீ தள்ளுண்ட நேரத்திலே, நெருக்கப்படுகிற நேரத்திலே. You know, God is different. He works wonders in everyone's life. Just as how he worked in Moses. He worked in his life when he was finishing 40 years of wilderness life or dryness within him. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் ஒரு praise the Lord சொல்லுங்க. ஆமென். So God chooses an ordinary situation to bring his message to his people. ஆண்டவர் என்ன செய்கிறார்? சாதாரணமான ஒரு நிலையை பயன்படுத்தி அவருடைய நற்செய்தியை கொண்டு வருகிறார். இயேசுவின் ரூபத்திலே, ஒரு பிள்ளை ரூபத்திலே, ஏழையின் ரூபத்திலே, சாதாரணமான ஒரு சூழ்நிலையிலே இயேசு வருகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, you know, God works in a different way. உலகத்தால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. People cannot understand why God came in the form of a baby and in a manger. பிரியமானவர்களே, ஆண்டவர் வித்தியாசமானவர். He works in everyone's life in a very different way. ரட்சிப்பு பெற்ற அனுபவம் உனக்கு உண்டா? Do you have an experience, a salvation experience in your life? உங்க வாழ்க்கையில உண்டோ? How God intervened in your life? எப்படி உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் குறுக்கிட்டார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் பெரியவராயிருப்பாராக. நான் பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு செயின்ட் குறித்து நான் வாசித்தேன். செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அப்படின்ட்டு ஒருத்தரை குறித்து நான் வாசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. So I will give you a gist of Saint Francis of Assisi's experience. பிரியமானவர்களே, இந்த செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்று சொல்லப்படுகிற இவர் ரொம்ப காலத்துக்கு முன்ன வாழ்ந்தார். ஆனா ஒரு பணக்காரன் வீட்டு பிள்ளை. இவன் படித்த ஒரு ஐஸ்வர்யமான ஒரு குடும்பத்திலே பிறந்தவன். அவங்க அப்பா காலத்துக்கு பிற்பாடு அந்த சொத்துக்கு சுதந்திரவாளி இவன் தான். ஆனா பிரியமானவர்களே, இவனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் ஒரு வாலிபனாய் இருக்கும்போது, when he was a young man, when he was growing up, because of the wealth that was there, he lived in sin. பாவம் நிறைந்த வாழ்வை வாழ்ந்தானா. இந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்று சொல்லப்படுகிற இவர்
He lived in sin when he was a young man because his father was a wealthy man. பணக்காரன் என்றபடியினாலே இவன் ஆசைப்படி வாழ்ந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திடீரென்று ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய அனுபவம் வந்துச்சான். In his life he had a spiritual experience. He had a vision, and in that vision he saw God. Shall we say praise the Lord? அந்த காட்சை இவன் கண்ட பிற்பாடு பாருங்க, இவனுக்குள்ளார ஆண்டவர் ஏவினாரா, நீ உன் ஐஸ்வர்ய வாழ்வை வாழாமல் நீ சாதாரணமான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வு அவனுக்கு வந்துச்சான். He had a feeling after this vision of God, a prompting of the Lord, that he should not live in wealth, that he must become a person who gives up everything and living an ordinary life. அவன் என்ன தெரியுமா செய்தானா, அப்பாவுடைய சொத்தெல்லாம் அவனுக்கு வந்த பிற்பாடு அவன் ஆண்டவர் சத்தத்தை நான் கேட்டுட்டேன்னு சொல்லி அவனுடைய சொத்து எல்லாவற்றையும் தான தர்மம் பண்ணினானாம். எல்லாவற்றையும் எல்லாருக்கும் கொடுத்து முடித்தானாம். அதுக்கு பிற்பாடு பிரியமானவர்களே, அவன் ஒரு ஏழையின் ரூபத்தை எடுத்து ஒரு ஏழையாக அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி அவனுடைய வாழ்வை குறித்து சொல்லப்படுகிறது. He went on all through his life as a very ordinary man, as a poor man helping the poor, serving God in the lowest level that he could be. அவன் நல்ல வசதியா வாழ்ந்திருக்கலாம், ஆனா அவனுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் பாருங்க, ஆண்டவர் எப்படி பாருங்க ஒரு மனுஷனுடைய வாழ்விலே வருகிறார். Christmas is a very good time for all of us to respond to our God. நம் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறதற்கு ஒரு நாள் இந்த நாள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I love some of the theologians. One of the theologians is C.S. Lewis. C.S. Lewis என்ற ஒரு நல்ல வேத போதகர். இந்த வேத போதகர் கிறிஸ்துமஸை குறித்து சொல்லுகிறார். The Son of God became a man to enable man to become sons of God. Would you say amen? பிரியமானவர்களே, தேவனுடைய குமாரன் அவர் பூமியிலே மனித குமாரனாய் பிறந்தாரா. ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் தேவனுடைய குமாரர்கள் ஆகும்படி. வலது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. You know, Jesus, who is Son of God, became Son of Man, so that you and I can be, who are just Son of Man or children of God, to become Son of God. Shall we say amen? Wow, praise the Lord. பிரியமானவர்களே, இந்த பண்டிகையின் காலத்திலே உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். The best thing you can do today will be to give your life to the Lord Jesus. ஆண்டவர் இடத்திலே உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். பிலிப்பியர் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Philippians chapter 2 verse 6 and 7. It says, who being in the form of God did not consider it robbery to be equal with God, but made himself of no reputation, taking the form of a bond servant and coming in the likeness of man. கேப்போம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். நாம் சொல்லுவோம் ஆமென். சோ பிரியமானவர்களே, நம்பர் 1, இயேசு தன்னை தாழ்த்தினார். சோ கிறிஸ்துமஸ் தினத்திலே தாழ்த்துவோம். Let us humble ourselves, and that will bring glory to the name of the Lord. இரண்டாவது காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். Look at verses 6 and 7. வசனம் 6-7, லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 6-7 எடுத்துக்கொள்வோம். So it was that while they were there, the days were completed for her to be delivered, and she brought forth a firstborn son and wrapped him in a swaddling
in swaddling clothes and laid him in a manger because there was no room for them in the inn. அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாது இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னையிலே கிடத்தினாள். நம்ம எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். இரண்டாவது காரியம், பிரியமானவர்களே, வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நாம் இதயத்தில் ஒளியை ஏற்றுவோம் என்று இரண்டாவது ஒரு பாடம். லெட்டிங் த லைட் இன். இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாகவே வந்தார். அந்த ஒளியை வாருங்கள் நாம் யாவரும் நம்முடைய இருதயத்துக்குள்ளார வரவேற்போம் என்று உங்களுக்கு ஒரு சிறிய பாடம். ஏசாயா 9:6 நமக்கு சொல்லுகிறது, for unto us a child is born, unto us a son is given. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். The Bible talks about Jesus coming into the world as the light of the world. The world was dark and Christ came into the world to light up the world. பிரியமானவர்களே, இயேசு யாரையும் ஒரு நாளும் வற்புறுத்தினதே கிடையாது. ஒருவேளை மற்றவர்கள் மனிதர்களாகிய நாம் ஒருத்தர் வற்புறுத்தி இருக்கலாம், ஆனா ஆண்டவர் மனுஷனை வற்புறுத்த மாட்டார். God will never force anyone. He wants all of us to respond to him out of love for him. Hallelujah. அவர் மேல நமக்கு அன்பு இருக்க வேண்டும். அன்புலை நாம் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. The light is there. இன்றைக்கு இந்த ஒளி பிரகாசித்துக் கொண்டே இருக்குது. For the last 2000 years the light had been shining. We light up our house, we light up our church, but do we light up our hearts? நம் வீட்டை ஒளியேற்றி வைக்கிறோம், ஆலயத்திலே ஒளியேற்றுகிறோம், ஆனால் உள்ளத்தில் ஒளியேற்றுகிறோமா? இந்த பண்டிகையின் காலத்திலே இரண்டாவதாக இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். அல்லேலூயா. இருள் என்பது பாவத்தை குறிக்கிறது, பயத்தை குறிக்கிறது, நம்பிக்கை இல்லாததை காட்டுகிறது. You know, when you talk about darkness, you talk about sin, you talk about fear, you talk about hopelessness, and that is what darkness is. But when Jesus came into this darkness, he removed that fear, he removed that hopelessness. And my people of God, he is there to remove our sins. நம்முடைய பாவத்தையும் பிரியமானவர்களே, அவர் என்ன தெரியுமா சொல்றார்? If you will come to me, I will accept you with open arms. பிரியமானவர்களே, திறந்த அவருடைய இருதயத்தோடு அவர் நம்மை வரவேற்று அழைக்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. என் கூட பைபிள்ல எடுத்துக்கொள்ளுங்க, யோவான் 1:4 கவனிங்க. Come with me to John chapter 1 verses 4 and 5. It says, in him was life, and the life was light of man, and the light shines in the darkness, and the darkness did not comprehend it. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. அவருக்குள்ளார என்ன இருந்தது? ஒளி. அல்லேலூயா. There was life and there was light. Amen. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஜீவன், இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஒளி. அவருக்கு நம்ம என்ன செலுத்துவோம்? கனம் செலுத்துவோம். Let us welcome Christ into our life. That is why our church takes the trouble to serve communion on Christmas and every other celebration. நம்மத்திலே புத்தாண்டு காலம், ஈஸ்டர், இப்படி நம்ம கொண்டாட்ட காலங்கள் எல்லாம் ஆலயத்திலே ராபோஜன கொடுக்கப்படுகிறது. Because we want everybody to give their lives to the Lord. ஆண்டவர்கிட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கை இன்னைக்கு இருள்ல இருந்துச்சுன்னா, நீங்க இயேசு கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்க இருளான வாழ்க்கை அவது பிரகாசிக்க
அவரால அவர் பிரகாசிக்க பண்ண கூடும் என்று நாம் அறிகிறோம். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். You know, when you talk about darkness, I spoke about fear, I spoke about sin, I spoke about hopelessness, but we can also talk about addiction. எதுக்கோ அடிமைப்பட்டு இருக்கிறாய், அந்த அடிமைத்தனத்தில் இருந்து உன்னால வெளியில வர முடியல. இன்றைக்கு இயேசு உலக இரட்சகராக வந்திருக்கிறார், உன் வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். Jesus has come as a savior of the world to light up your life. If you are addicted to something, and then my child of God, today you can surrender your life to Jesus and he is able to, transform you. எத்தனையோ பேர் கிறிஸ்துமஸ் தினத்திலே தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கை மாறி இருக்கிறது. உன் வாழ்க்கையும் மாறும். ஆமென். Your life also can be transformed. ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ளார உறவு அத்து போய், you have a broken relationship. It can be your marriage, it can be some friendship, it can be parents with children. My people of God, today what is your darkness? உன்னுடைய இருள் என்ன? உன்னுடைய வாழ்க்கையை விளக்கேற்றுவதற்கு இயேசுவால கூடும். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால கூடும். Christmas is a time when Christ came to light up our lives. Shall we say praise the Lord? எத்தனையோ முறை இந்த ஒளி நம்முடைய இருதயத்தை பிரகாசிக்க பண்ணுவதற்கு எத்தனையோ முறை அந்த ஒளி வந்தது. ஆனால் அந்த ஒளி நம்முடைய வாழ்வை பிரகாசிக்க பண்ண முடியல. ஏன்னா நான் இருளிலேயே வாழ விரும்புறேன்ட்டு நம்ம அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இயேசு நம்மை அழைக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம் praise the Lord. He is willing to transform our life. I want to give you a Bible example. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, if you will come to Acts of the Apostle chapter 9, I want you to come to verses 3 and 4. You will see as to how there was one man by the name of Saul. சவுல் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். சபையை துன்புறுத்தினான், கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான். He was a murderer. He was persecuting the church. He was persecuting Christians. And he was on a mission to Damascus. He was there to persecute the church and persecute the Christians. அவன் ஏன் டமஸ்குவுக்கு போனானா? சபையை துன்புறுத்துவதற்கும் அவன் சபையின் கிறிஸ்தவர்களை அவன் துன்புறுத்துவதற்காக டமஸ்குவுக்கு போனான். அங்கே போகும்போது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், how a light shone from heaven. பரலோகத்தில் இருந்து ஒரு ஒளி பிரகாசித்ததாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சவுல் யாரை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான்? இயேசுவை. Who was he persecuting actually? He was persecuting, he was troubling Jesus himself. So the Bible talks to us that at a time when you least expect, some changes in this man called Saul. இந்த மனுஷன் மாற வாய்ப்பே இல்லைன்னு நாம் சொல்லக்கூடாது. But I want to tell you, my people of God, God chose the way of Damascus. ஆண்டவர் டமஸ்கு வழியை தேர்ந்தெடுத்தார். அவன் வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படி விரும்பினார். He was actually persecuting Christ. But and then, பிரியமானவர்களே, அந்த வசனத்தை வாசியுங்கள் பார்ப்போம். Look at verse 3 and 4. And as he journeyed, he came near Damascus, and suddenly a light shone around him from heaven. Then he fell on the ground and heard a voice saying to him, Saul, Saul, why are you persecuting me? அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபத்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவரே பேசினாராம். ஆண்டவரே பேசின. உங்க அம்மா பேசி பார்த்துட்டாங்க, அப்பா பேசி பார்த்துட்டாங்க, எல்லாரும் பேசி பார்த்துட்டாங்க. ஆனா மாற்றம் வரல.
ஆனா நான் சொல்றேன், நீ எதிர்பாராத ஒரு நாள் அது இந்த நாளா இருக்கலாம். நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடும்படி தான் ஆலயத்திற்கு வந்தாய், ஆனா கொஞ்சம் கூட நீ நினைத்து பார்க்கல ஆண்டவர் உன் கூட பேசணும்னு விரும்பினார். சவுல் கொஞ்சம் கூட நினைக்கல இந்த இயேசு அவனிடத்துல பேசுவார். எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். I had a friend. பயங்கர தப்பு செய்யக்கூடிய பாவ ஈடுபாடில் உடைய ஒருவன். இவங்கிட்ட ஆண்டவர் குறித்து பேசினா இவன் திடீரென்று ஒரு வார்த்தை சொல்லுவான். அவன் சொல்லுவான், என்னெல்லாம் ஆண்டவர் மாத்திடுவாரா, என்னெல்லாம் ஆண்டவர் மாத்திடுவாரா. I had a friend who was living in sin. I have persuaded him so many times to believe in Jesus, but he would not. He was adamant. Every time when you talk about Jesus, he will say, I will never repent. I will not repent. I will live as I am. நான் இப்படித்தான் வாழ்வேன். ஆனா பிரியமான தேவனுடைய பிள்ளையே, சவுலம் ஒரு நாள் கூட நினைச்சு பார்க்கல இயேசு அவன் வாழ்க்கையை மாற்றுவார் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது சவுலின் வாழ்வு மாறினது. எந்த சபையை துன்புறுத்தினானோ அந்த சபையை கட்டுகிறவனாய் மாறினான். எந்த கிறிஸ்தவனை அடித்து இடித்தானோ அதே கிறிஸ்தவனாய் இவன் மாறினான், துன்பத்தை அனுபவித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு மகிமை கொடுக்கத்தக்க I want to invite you today to give your life to Jesus wherever you are. That is the best gift that you can give the Lord and Savior Jesus Christ today. Shall we say praise the Lord? பிரியமான, நான் ஊழியத்திற்கு வந்த நாட்களிலே when I became when I came into the ministry, I was given a book, and this book was the biography of John Wesley. பிரியமானவர்களே, நான் ஊழியத்துக்கு வந்த உடனே என் கையில கொடுக்கப்பட்ட இந்த புஸ்தகம் ஜான் வெஸ்லி என்று சொல்லப்பட்டவருடைய புஸ்தகம். இந்த ஜான் வெஸ்லியுடைய புஸ்தகத்தை நான் வாசித்து, அந்த புஸ்தகத்தை நான் வாசித்த பின்பு ஒரு பரீட்சை எழுதினேன். அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் முற்றிலுமாக அறிந்திருக்க வேண்டும். For me to qualify to be in the ministry, I had to make sure that I studied the life of John Wesley, and I sat for a paper and I must pass. And praise God, I was able to pass. But I want to talk about John Wesley. John Wesley was a very ordinary man, just like you and I. நம்மை போல ஜான் வெஸ்லி ஒரு சாதாரணமான மனுஷன். ஆனா ஜான் வெஸ்லியை குறித்து சொல்லப்படுகிறது, ஒரு நாள் ஒரு தெருவில் நடந்து கொண்டு போயிட்டு இருக்கும் போது he was walking in the street, and the name of the street was called Aldersgate Street. Aldersgate Street அல்லது தெரு என்று சொல்லப்பட்ட தெரு பக்கமா நடந்துட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு வீட்டு ஜெப கூட்டம் நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் கூடி பாட்டு பாடி ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அதை இவன் தெருவுல போயிட்டு இருக்கும் போது இவன் பார்த்துட்டான். அவன் மனசுக்குள்ளார அந்த கூட்டத்துல போய் உட்காருண்டு ஏதோ ஒரு உணர்வு அவனுக்கு வந்துச்சான். As he was walking on the Aldersgate Street, there was a prompting in his spirit that said, go and join the house prayer that is taking place. இந்த ஜான் வெஸ்லி அந்த வீட்டுக்கு போனானா, பெரிய கூட்டமா இருந்தாங்களாம். ஒரு மூலையில போய் உட்காந்துட்டாராம். அந்த மூலையில உட்காந்து அவங்க என்னதான் செய்யறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தானா. அந்த கூட்டம் முடியும் போது ஜான் வெஸ்லி எழுதுகிறார் அவருடைய ஜர்னல்ல, that day I had a heart-warming experience. எல்லாரும் ஒரு praise the Lord சொல்லுவோமா? Hallelujah. And that was the beginning of a transformed life in John Wesley.
ஜான் வெஸ்லிக்குள்ளார ஒரு மாற்றம் அடைந்த வாழ்வு அந்த ஆல்டர்ஸ் கேட் தெருவில் நடந்த அந்த வீட்டு கூட்டத்திலே ஒரு பெரிய மனுஷனான் மாறினான் இந்த ஜான் வெஸ்லி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மை பீப்புள் ஆஃப் காட், ஜீசஸ் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் எவ்ரி லைஃப். எல்லா வாழ்க்கையும் மாற முடியும். பைபிள்ல எடுத்துக்கொள்ளுங்க ஒரு வசனம், John chapter 8 and verse 12. Then Jesus spoke to them saying, I am the light of the world. He who follows me shall not walk in darkness, but have the light of life. கேப்போம். மறுபடி இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு மெய்யான ஒளி, வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண வந்த மெய்யான ஒளி இயேசு. இன்னைக்கு உங்களை ராபோஜனிக்கு நான் அழைக்கும் போது நம்ம எல்லாரும் முன்னுக்கு வந்து ராபோஜன் எடுப்போம் இல்லையா? உன் வாழ்க்கையை அவர் கேட்கிறார். He is asking, he is calling you to give your life unto him. மூன்றாவது காரியத்தை லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 1 5 வரைக்கும் தேவனுடைய திட்டம், ட்ரஸ்டிங் காட்ஸ் வண்டர்ஃபுல் பிளான். தேவனுடைய திட்டத்தை நம்புவோம். You know, God has a plan. That is why he came in the form of a child. He had a plan to save the world. இந்த உலகத்தை காப்பாற்ற, ரட்சிக்க அவருக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. ஏழையின் ரூபத்திலே, கன்னி மரியாளின் வயிற்றிலே இயேசு பிறந்தார், உற்பத்தி ஆனார். ஆமென். எப்படி அவருக்கு இந்த உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சோ, அதே போல ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. He has a plan. வாருங்க வாசிக்க கேட்போம் இந்த வசனத்தை. I'll read this verse, okay? And it came to pass in those days that a decree went out from Caesar Augustus that all the world should be registered. Joseph also went up from Galilee. Then I'll read between the lines. To be registered with Mary, his betrothed wife, who was with child. So it was that while they were there, the days were completed for her to be delivered. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்தராயினால் கட்டளை பிறந்தது. அப்பொழுது யோசேப்பும் தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி. நம்ம எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பைபிள்ல பேசப்பட்டது எல்லாம் நிறைவேறத்தக்க, இயேசு பிறந்தது, பெத்லகேமிலே பிறந்தது, எல்லாம் நமக்கு முன்குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இது தேவனுடைய திட்டம். இயேசு இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்தது தேவனுடைய திட்டம். உன் வாழ்க்கைக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்ம வருஷ கடைசிக்கு வந்துட்டோம். we have come to the end or to the closing of a year and the beginning of a fresh new year. 2025 we are about to say bye bye. அடுத்த வாரம் இந்த நாளிலே இங்க வரும்போது 2025 ஆண்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து 2026 ஆண்டுக்குள்ளார போறோம். You know, time is flying. I tell you, I cannot believe it. நம்பவே முடியல. நாட்கள் போய்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. I remember many years back when our former Prime Minister Dr. Mahathir Mohamad introduced Wawasan Duopulu Vision 2020. அப்ப நினைக்கிறேன் we were in the 90s, 1990 something. அப்ப நான் பார்த்தோம் பாருங்க, 2020 ஆண்டு எங்கே இருக்குது, இவர் தரிசனம் அங்க வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு நினைத்தேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2020 முடிஞ்சு 5 வருஷம் முடிய போகுது கூட. We are going into 2026. My people of God, I want to tell you, time is flying.
But God has a plan for all of us in this world. இந்த உலகத்துல தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குதுங்க. இந்த யோபு என்ன தெரியுமா சொல்றாரு? நம்ம இந்த உலகத்துக்கு நிர்வாணமாய் வந்தோம், நிர்வாணமாய்த்தான் போவோம் அப்படின்னு சொல்றார். நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு பாடுபட்டாலும் அது இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். என் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், come on, God has got a plan for all of us, and let us take it up and say, Father God, I want to give you glory. நான் உங்களுக்கு பைபிள்ல ஒரு கதை ஒன்று சொல்றேன். கிடியோனை எடுத்துக்கொள்ளுங்கள். Judges chapter 6 எடுத்துக்கங்க. Come with me to Judges chapter 6. God had a plan in Gideon's life, but Gideon was a young man. கிடியன் ஒரு வாலிபனா இருந்தான் பாருங்க. மிடியர்களுக்கு பயந்து இருந்தான். They were scared for the Midianites. Okay? But and then இப்படி பயந்து அவன் என்ன தெரியுமா செய்து கொண்டிருக்கிறான்? கோதுமையை போரடித்தான் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. The Bible says that he was actually threshing wheat in a wine press. He was doing it quietly because if the Midianites knew, they will ambush. அதனால பயந்து இவன் செய்துட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் இந்த கிடியோனுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். ஆண்டவர் பயந்த இந்த கிடியோனை தான் தேர்ந்தெடுக்கிறார். வசனத்தை கவனிங்க. ஜட்ஜஸ் நியாயாதிபதி இல்லையா, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Okay, it says, verse 12 at least, the angel of the Lord appeared to him and said, the Lord is with you, mighty man of valor. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஐயா கவனித்து பாருங்க. அவன் பயந்துகிட்டு கோதுமையே அவன் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான் வசனம் சொல்லுகிறது. அவன் கோதுமையை போரடித்தான் அப்படின்னு வசனம் சொல்லுது. He was in a state of fear, but that is when God comes and says, mighty man, because God did not see your present, but he saw your future. உன்னுடைய இன்றைய நாளை ஆண்டவர் பார்க்கல, ஆண்டவர் நாளை நீ யார் என்று பார்க்கிறாய். He knows who you are. Shall we say praise the Lord? பிரியமானவர்களே, தேவன் பெரியவர். He works in our lives in an unexpected way. அவர் நம்முடைய வாழ்விலே எதிர்பாராத விதத்திலே அவர் கிரியை செய்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமென். எனக்கு பிடித்த இன்னொரு தேவ மனுஷன் இருக்கிறார். அவருடைய பெயர் மார்ட்டின் லூத்தர். 2 மார்ட்டின் லூத்தர் சரித்திரத்தில் இருக்காங்க. ஒரு மார்ட்டின் லூத்தர் மார்ட்டின் லூத்தர் ஜூனியர் கிங். மார்ட்டின் லூத்தர் கிங் இவர் சரித்திரக்காரர், சரித்திரம் படைத்தார். அவரை விட்டுடுவோம். அவர் சொல்லுவார், I have a dream அப்படின்னு சொல்லுவார். ஆனா இன்னொரு மார்ட்டின் லூத்தர் இருந்தார். அவர் ஒரு தேவ மனுஷன். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, the Bible, if you will go and study about Martin Luther, he lived a very ordinary life. ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தவர். He was a monk. Okay, ஒரு துறவி அவர். பிரியமானவர்களே, இவனை குறித்து சொல்லப்படுகிறது. ஏன்னா when you are a monk, a monk is one who will live a very ordinary life. நீங்க பாருங்க, ஒரு துறவியுடைய வாழ்வை பாருங்க. அவங்க ரொம்ப சாதாரணமான வாழ்வு வாழ்வாங்க. காலில் செருப்பு போட மாட்டாங்க, காவி உடுப்பு போட்டுக்குவாங்க, இப்படி வாழ்வாங்க. சுயத்தை வெறுப்பாங்க. ஏன் சுயத்தை வெறுப்பாங்கன்னா, அப்பதான் அவங்க தேவனோடு உறவு கொள்ள முடியும். எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மை தாழ்த்துறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மை ஒடுக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளோ
நம்ம தேவன் கூட என்ன செய்யலாம்? உறவு கொள்ளலாம். So in the Martin Luther, I have learned a lot about these monks. How they, to what an extent they will do things to attain righteousness. பிரியமானவர்களே, இந்த மார்ட்டின் லூத்தர் அவருடைய வாழ்வை குறித்து சொல்றாரு. நான் எவ்வளவோ பிரயாசம் எடுத்து ஆண்டவர் கூட உறவு கொள்ள பார்க்கிறேன், ஆனா என்னால ஆண்டவர் கூட உறவு கொள்ள முடியல. I am unable to have a relationship with God no matter how hard I tried. He was a monk, one of the best monk of his time. But he says he had no relationship with God. தேவனோடு ஒரு உறவு இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். He did everything that he could. ஆனா திடீரென்று ஒரு நாள் அவர் வாசிக்கிறார், ரோமர் 1:17. ரோமன்ஸ் chapter 1 and verse 17. அந்த வசனத்தில் வர வார்த்தை என்ன தெரியுமா? The righteous shall live by faith. விசுவாசத்தினாலேயே நீதிமான் பிழைப்பான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய நீதி நம்ம ஆண்டவர்கிட்ட சேர்க்காது. நீங்க எவ்வளவு நீதிமான் ஆனாலும் நீங்க ஆண்டவர் கூட சேர முடியாது. ஒரு மனுஷன் ஆண்டவர் கூட உறவு கொள்ளுன்னா அவன் ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்க வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, கடைசி நாள்ல சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் உமக்கு இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், காணிக்க கொடுத்தேன், தசம பாகம் கொடுத்தேன், நான் பிரசங்கம் பண்ணினேன், ஆண்டவரே நான் இதெல்லாம் செஞ்சேன், ஆண்டவரே உமக்கென்று நான் செஞ்சேன். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்வார், நான் உன்னை அறியேன். I know you not. You can one day stand in the presence of God and say, I did so many things for you. I served you in the church. I went to Sunday service. I went for all Christmas service. I gave the best offering. You know, God's simple reply will be, I know you not. Why? Because a man is not saved in his self-righteousness. ஒரு மனுஷன் தன்னுடைய சுய நீதியினால அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. விசுவாசத்தினாலேயே நீதிமான் பிழைப்பான். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, so that was the day. அன்னைக்கு தான் இந்த மார்ட்டின் லூத்தர் என்ன தெரியுமா செய்தாரா? மார்ட்டின் லூத்தர் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு விசுவாசியாய் மாறினானா. He became a man full of faithfulness. டோட்டலா மாறிட்டாருங்க மார்ட்டின் லூத்தர். போய் படித்தாராம். படித்து சபைகள் செய்கிற ஒவ்வொரு ஒரு தப்பையும் சுத்தி காட்டினாராம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. So God used him mightily in his time. My people of God, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. பில்லி கிராம் கிறிஸ்மஸை குறித்து இப்படி பேசினார். Christmas is not as much about opening our presents as opening our hearts. கிறிஸ்மஸ் என்பது ஆர்வமாய் போய் நம் பரிசுகளை திறக்கிறது போல் கிறிஸ்மஸ் அல்ல, ஆனா இருதயத்தை திறந்து கொடுப்பது தான் கிறிஸ்மஸ் அப்படின்னு பில்லி கிராம் ஒரு முறை கிறிஸ்மஸை குறித்து பேசினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுக்கு நாம் என்ன செலுத்துவோம்? மகிமை செலுத்துவோம். கடைசியாக ஏசாயா 9:2. The people who walked in darkness have seen a great light. Those who dwelt in the land of the shadow of death, upon them a light has shined. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களோடு கூட கிறிஸ்மஸை குறித்து பகிர்ந்து கொண்டேன். ஒரு 3 காரியங்களை உங்களோடு பேசினேன். கிறிஸ்மஸ் தாழ்மையை கொண்டு வரட்டும், கிறிஸ்மஸ் ஒளி நம்முடைய உள்ளத்துக்குள் வரட்டும், கிறிஸ்மஸ்
தினத்தில் தேவனுக்கு ஒரு திட்டம், இந்த உலகத்தை ரட்சிக்க நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. That's the best gift you can give our Lord and Savior Jesus Christ today. Shall we say praise the Lord? கர்த்தருக்கு மகிமை. என் குடும்பத்தின் சார்பிலும் Praise Emmanuel Assembly திருச்சபை சார்பிலும் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள். கரங்களை தட்டி நம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் பெரியவராய் இருப்பார். ஆக வாருங்கள்.